ஜவ்வரிசி தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலைக்கு வெளியில ஒரு ஆள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு பீடி குடிச்சிட்டு இருக்காரு. அந்த வழியில போறவங்க வரவங்க எல்லாரும் அவரையே பார்த்துக்கிட்டு போறாங்க. ஏய் என்னலாலா, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகலையா? தினமும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவ. இன்னைக்கு என்ன ஆச்சு? அட ஒன்றும் இல்லை சம்பு, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதனால தான் உட்காந்து 2 பேரும் சேர்ந்து பேசலாம்னு நினைச்சேன். லாலா இப்படி சொன்னதை கேட்ட உடனே சம்பு அதை ஏத்துக்கிறாரு. உடனே லாலா கிட்ட இருந்து சிகரெட்டை வாங்கி ஒரு பஃப் இழுத்துக்கிட்டே சொல்றாரு, அப்படியா, இன்னைக்கு அமாவாசை தானே, அதனால நீ பயப்படுறதானே? சரி வா, நான் உன் கூட பாதி வழி வரைக்கும் நடந்து வரேன், மீதி நீயே நடந்து போயிரு, சொல்றதெல்லாம் சரிதானே, ஓகேவா? சம்பு லாலா கிட்ட இப்படி சொன்ன உடனே போலாம்னு லாலா சைகை காமிக்கிறாரு. உடனே 2 பேரும் ஒரு பாதையில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அடர்ந்த காட்டு வழி. 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சம்பு லாலா கிட்ட கேட்கிறாரு, ஏய் நண்பா, நீ இந்த ஃபேக்டரியில 16 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா ஒவ்வொரு அமாவாசையும் இந்த வழியில போறதுக்கு பயந்துகிட்டே இருக்கியே, அதுக்கான காரணம் என்ன? நீ எதை பார்த்துப்பா இவ்வளோ பயந்துகிட்டு இருக்க? சம்பு லாலா கிட்ட இப்படி கேட்ட உடனே லாலா எந்த ஒரு பதிலும் சொல்லாம வெக்கப்படுறாரு. ஆனா சம்பு மறுபடியும் அதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசியில லாலா என்ன சொல்லணுமோ அதை சம்பு கிட்ட சொல்றாரு. ஏய் சம்பு நண்பா, இதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை. அந்த கதை இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணை ஒரு சாக்கு பையில கட்டி அதை ஒரு கல்லால கட்டி ஆத்துல தூக்கி போட்டாங்க. அந்த பொண்ணை கொன்னதுக்கு முதல் காரணமே அவரோட கணவர் தான். அந்த பொண்ணு தன்னோட கணவரை விட்டுட்டு வேற ஒரு ஆணோட தொடர்புல இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணோட கணவர் ரொம்பவே கோவப்பட்டாரு. அதனால அவரோட கணவர் தவறான உறவுல இருந்த அந்த ஆணை கொன்னுட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம், அந்த ஆண் இறந்ததுக்கான காரணம் என்னோட மனைவி தான், அவ ஒரு சூனியக்காரி அப்படின்னு ஊர் மக்கள் கிட்ட சொன்னாரு. அந்த ஊர் மக்களும் அதை நம்பிக்கிட்டு அந்த பொண்ணை ஒரு கல்லால கட்டி அந்த பொண்ணை ஆத்துல தூக்கி போட்டாங்க. அதனால அந்த பொண்ணு திரும்பி வந்து எல்லாத்தையும் பழி வாங்குறா. ராத்திரி நேரத்துல இந்த ஊர்ல யாரை பார்த்தாலும் அந்த பொண்ணு பேயா வந்து அவங்கள ஆத்துல முக்கி சாவடிச்சிடுவா. என் சொந்தக்காரர் கூட அப்படிதான் இறந்து போனாரு. இப்ப சொல்லு பார்க்கலாம், நீ இறந்தா பயப்பட மாட்டியா? உண்மையை சொல்லு, பயப்படவே மாட்டியா? லாலா இப்படி சொன்னதை கேட்டு சம்பு எதையோ யோசிச்சுக்கிட்டே சொன்னாரு. அப்படின்னா அமாவாசைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, அந்த பொண்ணு ஒரு அமாவாசை நாள்ல தான் கொல்லப்பட்டா. அதனால அந்த பொண்ணுக்கு அமாவாசைனா சக்தி ரொம்ப அதிகரிக்கும். அதனால அமாவாசை அன்னைக்கு வரத்துக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். என் உயிரை பணைய வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எவ்வளோ சிகிச்சை எடுத்து என் மனைவி இப்ப கர்ப்பமா இருக்கா. என் உயிரை நான் பணைய வைக்க விரும்பல. சம்புக்கு லாலாவோட எல்லா பிரச்சனையும் தெரியும். ஆனா லாலா சம்புவை ஆத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்திருந்தாரு. சம்பு அந்த ஆத்தையே பார்த்துட்டு இருந்தாரு. அந்த இடம் ரொம்பவே அமைதியா இருந்தது. லாலா அந்த ஆத்து பக்கத்துல போய் அமைதியா நின்று அதே ஆத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஆத்தை கடந்து போனாதான் லாலாவோட வீட்டுக்கு போக முடியும். அதனால் அவர் அந்த ஆத்தங்கரையிலேயே நின்றுகிட்டு இருக்காரு. சம்பு அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. சம்பு அங்கிருந்து போனது லாலாவுக்கு தெரியாது. லாலா எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த ஆத்துக்குள்ள இறங்குறாரு. அப்புறம் மெதுவா நடந்து அந்த ஆத்தோட பாதியை கடந்துடுறாரு. அப்போ திடீர்னு அவரால் கால்களை அசைக்கவே முடியல. ஐயோ கடவுளே, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? என் காலை அசைக்க கூட முடியலையே. அந்த பேய் இப்ப என்ன கொல்ல வந்திருக்காளா? ராம் 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 ராம். லாலா இப்படி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அந்த ஆத்துல இருந்து வெளியேற முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் முடியல. தான் கையால நீச்சல் அடிக்க முயற்சி பண்றாரு. அதுவும் அவருக்கு பலன் கொடுக்கல. அவரால் கொஞ்சம் கூட நகர முடியல. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அமைதியா அவர் தண்ணியிலே நின்றுகிட்டு இருக்காரு. அப்புறம் ரொம்ப கோவமா கத்தி சொல்றாரு, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? லாலா இப்படி ஏன் சொன்னார்னா, அவர் அந்த தண்ணிக்குள்ள 2 கண்களை பார்க்கறாரு. அந்த கண் சிவப்பா இருந்தது. அப்ப அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது, பயப்படாத, உன்னை சாகடிக்க மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அது 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 வந்து நான் இல்ல அப்படின்னா? லாலா இப்படி பயந்துகிட்டே கேட்கிறாரு. அவர் அப்படி கேட்ட உடனே அவர் மெதுவா அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிட்டே இருக்காரு. அவரோட பாதி உடல் தண்ணிக்குள்ள போயிருது. அவரால் இவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒன்றுமே பண்ண முடியல.
அப்புறம் ரொம்ப பயத்தோட பேய்கிட்ட சொல்றாரு, ஆ சரி 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 சரி, நீ என்ன சொன்னாலும் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, உன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன உயிரோட விட்டுறணும், சரியா? லாலா இதை சொல்லி முடிச்ச உடனே அவரோட கால்களை அவரால் அசைக்க முடியுது. உடனே அவர் தண்ணியில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு அந்த ஆத்தோட மறுகரைக்கு வந்துடுறாரு. நீச்சல் அடிக்கும்போது கண்களை மூடி இருந்தாரு, இப்ப கண்களை திறக்கிறாரு. எதிரில் பார்த்த காட்சியால அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அவரால் சரியா நிக்க கூட முடியல. லாலாவுக்கு எதிரில் ஒரு பயங்கரமான பேய் நின்றுகிட்டு இருக்கு. அதோட உருவம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதோட கண்கள் மட்டும் சிவப்பு கலரா மின்னிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து லாலா சொல்றாரு, சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நீ என்ன சொன்னாலும் பண்ண நான் தயாரா இருக்கேன். ஆனா என்ன மட்டும் எதுவும் பண்ணிராத. லாலா இப்படி சொன்னதை கேட்டு அந்த பேய் லாலாவுக்கு பக்கத்துல வந்து லாலாவோட காதுல ஏதோ சொல்லுது. அதை கேட்ட உடனே லாலா தான் வேலை செய்யற ஜவ்வரிசி ஃபேக்டரிக்கு ஓடி போறாரு. அவர் போற வழியில ரொம்ப தூரத்துல சம்பு நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. சம்பு உயிரோட நின்றுட்டு இருக்கிறத பார்த்து லாலா சம்புவை பார்த்து ரொம்ப சத்தமா கத்துறாரு. அப்புறம் சம்பு கிட்ட வேகமா ஓடி போறாரு. நல்ல வேலை சம்பு, நீ உயிரோட தான் இருக்க. எப்படியோ நான் என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன். ஏய் லாலா, நீ உன் வீட்டுக்கு தானே போன, ஏன் திரும்பவும் வந்த? இல்லை நண்பா, நான் போற வழியில ஆத்துல அந்த பேயை பார்த்தேன். அது எனக்கு ஒரு வேலையை கொடுத்துச்சு. அந்த வேலையை செய்யலனா என்னை கொன்னுடுவேன்னு சொல்லுது. வேலையா? என்ன வேலை லாலா? அது வந்து ஒரு சின்ன வேலை தான். அது நான் வேலையை முடிச்சு கொடுத்தா எனக்கு ஒரு புதையல் தரதா சொல்லியிருக்கு. அந்த புதையல் கிடைச்சிருச்சுன்னா நம்ம யாருக்கிட்டையும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வேலை செய்யறதுக்கு நீ ஒத்துப்பியா? நீ எனக்கு உதவி பண்ணுவியா? சொல்லு, நீ எனக்கு உதவி பண்ணுவியா? புதையல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே சம்புவோட கண்ணில் பேராசை தெரியுது. உடனே அவர் லாலா கிட்ட சரின்னு சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த ஆத்துக்கிட்ட போறாங்க. அப்போ சம்பு சொல்றாரு, லாலா, நீ ஏதோ ஒரு புதையலை பத்தி சொன்னல, இப்ப நாம ஏன் இந்த ஆத்தங்கரையில நின்றுகிட்டு இருக்கோம்? சம்பு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணை கல்லுல கட்டி அந்த பொண்ணை ஆத்துல போட்டாங்கல்ல, அந்த பொண்ணு கூட பேயா வந்துருச்சு நான் சொன்னல, அந்த கதை ஞாபகம் இருக்கா? ஆமா, இது என்ன அந்த ஆறு தானா? அந்த பொண்ணோட கதையை கேட்ட உடனே சம்புவோட முகத்துல பயம் தெரியுது. அப்போ லாலா சொல்றாரு, அட நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த பொண்ணு அவங்க கல்லால ஒன்றும் கட்டி போடலையாமா. அந்த பொண்ணை ஒரு பாக்ஸ்ல வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸ் நிறைய தங்கமும் வைரமும் இருந்திருக்கு. இப்ப நம்ம பண்ண வேண்டியது வேற எதுவுமே இல்லை. ஆத்துல மூழ்கி நம்ம அந்த பாக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்புறம் மீதி இருக்கிற அந்த பொண்ணோட எலும்பு கூடலாம் எடுத்து அதுக்கு இறுதி சடங்கு பண்ணி அதை எரிச்சிடணும். இப்படிலாம் பண்ணிட்டா அந்த பாக்ஸ்ல இருந்த எல்லா புதையிலும் நமக்கு தான். சம்பு, நம்ம பணக்காரன் ஆயிடுவோம். லாலாவோட பேச்சை கேட்ட உடனே சம்பு பணக்காரனாகிற ஆசையில லாலா சொன்னதை செய்யறதுக்கு தயாராகிறாரு. அப்போ ரொம்ப அதிகமா காத்து வீச ஆரம்பிக்குது. அப்ப அங்க ஒரு புயலே உருவாகிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த சம்பு அந்த ஆத்துல இப்ப இறங்க வேண்டாம்னு முடிவு பண்றாரு. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து லாலா தள்ளி விடுறாரு. ஆத்துல விழுந்த சம்பு நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஆத்துல விழுந்த உடனே சம்புக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிக்குது. அவர் அந்த ஆத்துக்குள்ள பல சிவந்த கண்களை பார்க்கறாரு. அதை பார்த்து ரொம்ப பயந்து போய் சம்பு அந்த தண்ணியிலிருந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் வாயிலிருந்து காத்து மட்டும்தான் வெளியே வருது. அப்புறம் அப்படியே மெதுவா அவர் முன்னாடி ஒரு உருவம் தெரியுது. தண்ணிக்குள்ள இருந்தே அந்த உருவம் சம்புவை கொல்ல ஆரம்பிக்குது. தண்ணிக்கடியில சம்பு ரொம்ப நேரமா தத்தளிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் வாயில, கண்ணில், காதுல எல்லா இடத்துலயும் மணலாவே இருக்கு. சம்பு அந்த ஆத்துல தத்தளிச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த பேய் சம்புவை விடாம தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தது. சம்பு உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தாரு. லாலா கரையில் நின்று இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பேய் சம்புவை கொன்னுரும்னு லாலாவுக்கு தெரிய வருது. அவர் மறுபடியும் உயிரோட வரமாட்டார்னு அவருக்கு தெரியுது. லாலா தண்ணியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சம்புவோட உடல் வீங்கி தண்ணிக்கு மேலே வருது. அந்த உடல் தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. சம்பு இறந்து போயிட்டாரு. சம்புவோட இறந்த உடல் இப்படி தண்ணியில மிதந்துட்டு இருக்கிறத பார்த்து லாலா ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. தன்னோட சொந்த உயிருக்கு பதிலா தான் நண்பனோட உயிரை நானே கொடுத்துட்டேனேன்னு வருத்தப்படுறாரு. அப்ப அவர் அந்த பேய்கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு ஒரு உதவி பண்ணேன். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ உன்னோட சொந்த கையாலேயே கொன்னுட்ட. இது உனக்கு போதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீ இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிரு. ஆமா நண்பர்களே, அந்த ஆத்துல இருக்கிற பேய் பேயா மரத்துக்கு காரணம்
சம்புவோட குடும்பத்தாளுங்க தான். அதனால அந்த பேய் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்க நினைச்சது. அதுக்கு லாலா உதவி பண்ணாரு. இங்க செத்து மிதந்துட்டு இருக்கிற சம்புக்கு தான் பெரியப்பா என்ன பண்ணாருன்னு தெரியாது. பெரியவங்க சொல்ற மாதிரி அவரோட முன்னோர்கள் பண்ண பாவத்துக்கு இப்போ சம்பு பலியாயிட்டாரு. நாம என்ன பண்ணாலும் அதோட கர்மா கண்டிப்பா நமக்கு வந்து சேரும். இந்த ஆத்துல இருக்கிற அந்த பேய் பல வருஷமா இதே இடத்துல காத்துக்கிட்டு இருந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் பழி வாங்கிடுச்சு. அன்னையிலிருந்து அந்த ஆத்து பேய் மேல இருக்கிற பயம் இன்னும் அதிகமாகுது. சம்பு இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்து பக்கம் யாரும் போறதில்ல. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அமாவாசை அன்னைக்கு அந்த ஆத்துல கடந்து போறதுக்கு லாலா பயப்படுவாரு. முன்ன ஆத்துல இருந்த அந்த பேய் போயிருச்சுன்னு லாலாவுக்கு தெரியும். ஆனா அவரோட நண்பர் சம்பு இந்த ஆத்துல தான் இறந்து போனாரு. அவர் நண்பர் சம்புவோட ஆவி இன்னும் அந்த ஆத்துல தான் இருக்கும். அது லாலாவை பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்கும். இப்ப ஆத்துல இருக்கிற அந்த சம்புவோட ஆவி லாலாவோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழிவாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல இருந்து முக்தி கிடைக்கும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன கொன்னுட்டா இதெல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறியா? இல்ல, இல்லவே இல்ல. ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்குது. நான் இன்னைக்கு செத்துட்டா இந்த இடத்துக்கு இன்னொருத்தங்க வருவாங்க. அவங்க இதை முன்னெடுத்துட்டு போவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்படி சொல்லிட்டு ஒருத்தர் தரையில நகர்ந்து போய்கிட்டு இருந்தாரு. அவரோட கால்கள்ல பாம்பு கடிச்ச அடையாளங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது. அவரோட முழு உடலும் இப்போ நீல நிறமா மாறி இருந்தது. அவரோட கண்கள்ல இருந்தோ மூக்குல இருந்தோ ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. விஷயம் ரொம்ப ஆபத்தானது. அந்த மனுஷனோட முகம் கூட நீல நிறமா மாறி இருந்தது. இவ்வளோ வலியை அனுபவிச்சுட்டு இருந்தும் கூட அவர் நகர்ந்துக்கிட்டே இருந்தாரு. அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் அவர் அவரோட உயிரை காப்பாத்திக்க போராடிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பெரிய பாம்பு வேகமா வந்து அவரோட மார்பிள ஏறி நின்னு சொல்லுது, என்ன சாகடிக்கலான்னு நினைக்கிறீங்களா? நீ ரொம்பவே தைரியசாலி தான், நான் நம்புறேன். ஏன்னா என்ன சாகடிக்கணும்னு சொல்லி நீ பிளான் பண்றல. ஆனா யாரு விளையாடுனாலோ கடைசியில ஜெயிக்கிறது மட்டும் நான் தான்டா. நான் தான். இப்படி சொல்லிட்டு அந்த பாம்பு அந்த ஆளோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. அது ரொம்ப இறுக்கமா நெரிச்சதால அந்த ஆள் வலி தாங்க முடியாம வாய் திறந்து கத்துறாரு. அவர் வாயை திறந்த உடனே அந்த பாம்பு அவரோட வாய்க்குள்ள போயிடுது. அப்புறம் அடுத்த நொடியே அவர் வலி தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப கொடூரமா அவரோட உயிர் போயிடுது. யாராவது இருக்கீங்களா? எனக்கு வாடகைக்கு வீடு கிடைக்குமா? நான் இந்த கிராமத்தோட பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். நான் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இங்க யாருமே வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது வீடு கொடுங்க. நான் நம்பிக்கையோடு உங்களை தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு வாடகைக்கு வீடு மட்டும் கொடுங்க. சரி சரிப்பா, உன் பேரை சொல்லு. என்னோட பேர் ரோமி. ரோமி. என்னோட பேர் நாகேஷ். நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், எங்க வீட்டில் காலியான ரூம்னு எதுவுமே இல்லை. நானே ஆசைப்பட்டாலும் கூட உனக்கு வாடகைக்கு வீடு தர முடியாது. நாகேஷோட பேச்சை கேட்ட உடனே ரோமி சோகமாயிடுறாரு. ரோமி திரும்ப போக முயற்சி பண்றாரு. அப்ப நாகேஷ் ஏதோ யோசிச்சுட்டு சொல்றாரு, ஒரு இடம் இருக்கு. உன்னால் அந்த இடத்துல இருக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. அது எங்க இருக்கு சொல்லுங்க. இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கு 3 மணி நேரம், வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகுது. தொடப்புக்கட்டையா? ஆமா, இதை பிடிச்சிக்கோ. என்னை பின்தொடர்ந்து வா. நான் உங்களுக்கு ஒரு அழகான இடத்தை காட்டுறேன். நீங்க தங்கறதுக்கு கம்மியான வாடகை கொடுத்தாலே போதும். ரோமி நாகேஷோட பேச்சை கேட்டு பின்னாடியே போறாரு. 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அது ஒரு பழமையான கோவில். 2 பேரும் அதோட வாசல்ல நின்னுகிட்டு இருந்தாங்க. அதோட கதவுல பாம்போட உருவங்கள் நிறைய இருந்தது. அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நாகேஷ் ரோமி கிட்ட கேக்குறாரு, உனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இல்ல தானே? இல்ல, எனக்கு அப்படி எதுவுமே இல்ல. நீ நான்வெஜ் இல்ல சரக்கு ஏதாவது அடிப்பியா? நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு சுத்தமா இல்ல. அதை பார்த்தாலே எனக்கு கொமட்டிட்டு வரும். அப்புறம் சரக்குன்னு சொன்னீங்கல்ல, அதோட கலர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. ரோமி இப்படி சொன்னதை கேட்டு நாகேஷ் ரோமியை கொஞ்ச நேரம் பார்க்கறாரு. அப்புறம் நேரா அந்த கதவு பக்கம் போய் அந்த கதவை சத்தமா திறக்கிறாரு. அந்த கோவில ரோமி ரொம்ப திகைப்போட பார்க்கறாரு. அவரோட கண்ணுக்கு எதிரில் ஒரு பிரம்மாண்டமான பெரிய கோவில் இருந்தது. அந்த கோவிலை சுத்தி ஒரு பெரிய பாம்போட உருவமும் இருந்தது. அதை உன்னிப்பா பார்த்துட்டு இருந்த ரோமி நாகேஷை பார்த்து கேட்கிறாரு,
நான் தனியா இருக்க தான் கேட்டேன், குடும்பத்தோட ஒன்றும் இல்லை. இங்க பாருப்பா, என்கிட்ட இருக்கிற ஒரே காலியான இடம் இதுதான். என்ன இந்த இடம் இவ்வளோ பெருசா இருக்கு? முதல்ல கொஞ்ச நாள் தங்குவோம், அப்புறம் வேற எங்கேயாவது வீடு பார்த்துக்கலாம். ரோமி இப்படி தனக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு. அப்போ நாகேஷ் சொல்றாரு, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க தங்குறீங்க தானே? எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. கம்மியான வாடகையில இவ்வளவு நல்ல இடம் யாருக்கு கிடைக்கும்? சரி, இங்க பாருப்பா, இந்த ஊர் மக்கள் யாராவது வந்து ஏன் இங்க நீ தங்குறன்னு கேட்டா நாகேஷ் தான் இங்க தங்க சொன்னாருன்னு சொல்லிடுப்பா. அது மட்டும் இல்லாம நீ இங்க தேவையில்லாம எந்த ஒரு கதவையும் திறக்கவே கூடாது. பகல்ல நீ உன் வேலையை பாரு, நைட்டு மட்டும் இங்க வந்து தங்கிக்கோ. நீ இருக்கிற ரூமை சுத்தமா வச்சுக்கோ. உனக்கு சாப்பாடு ஏதாவது கொடுத்து விடுறேன். நாகேஷ் ரோமி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரோமியை உள்ள போக சொல்லிட்டு நாகேஷ் அந்த கோவிலுக்குள்ள கால் கூட வைக்காம வெளியே போயிடுறாரு. நாகேஷ் ரோமிக்கு கொடுத்த அந்த இடம் ஒரு பூசாரியோட ரூம். அது பல வருஷங்களா தூசி படிஞ்சிருக்கு. அங்க பெரிய பெரிய சிலந்தி வலைகள் இருக்கு. அந்த ரூமோட ஜன்னல் வழியா பார்த்தா அந்த கோவிலோட முக்கிய வாசல் தெரியுது. ரொம்ப நேரம் கடின உழைப்புக்கு அப்புறம் ரோமி அந்த ரூமை சுத்தம் பண்ணிடுறாரு. இப்போ நைட் ஆயிடுச்சு. ரோமி ரொம்ப சோர்வா இருந்தாரு. வெளியே போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலைமையில அவர் இல்லை. அதனால அவரு பசியோட சோர்வா படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த கோவிலோட கதவை யாரோ திடீர்னு தட்டுறாங்க. சோர்வா படுத்துட்டு இருந்த ரோமி தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாரு. கதவை தட்டுனது யாருன்னு போய் பாக்குறாரு. பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாரு. அங்க நாகேஷோட மூத்த பொண்ணு கெய்னா ரோமிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்கிக்கோங்க, பாபா உங்களுக்காக சாப்பாடு கொடுத்து அனுப்பினாரு. ரோமி அமைதியா அந்த பொண்ணை மேலையும் கீழையும் ரொம்ப அன்பா பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து சாப்பாடை வாங்கிக்கிறாரு. சரி, நீங்களும் வாங்க, வந்து என் கூட சாப்பிடுங்க. வாங்க, உள்ள வாங்க. இல்லங்க, நாங்க அந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு பாபா சொல்லிருக்காரு. ஒருவேளை எங்க குடும்பத்துல யாராவது அந்த கோவிலுக்குள்ள வந்தா எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். அதனாலதான் நாங்க யாரும் உள்ள வர மாட்டோம். யார் எழுந்திருப்பாங்க? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, விடுங்க. நீங்க சிட்டி ஆளுங்க, உங்களுக்கு இத பத்தி எல்லாம் புரியாது. இப்படி சொல்லிட்டு கெய்னா அங்க கொஞ்ச நேரம் கூட நிக்காம தான் வீட்டுக்கு திரும்ப போயிடுறாங்க. ரோமியும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிடுறாரு. அடுத்த நாள் எழுந்து அவரு வேலைக்கு போறாரு. இப்படியே தொடர்ந்து 5 நாளைக்கு வேலைக்கு போறாரு. நைட்டு கோவிலுக்கு வராரு. இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு பேங்க் லீவ். அதனால அவரு எங்கேயும் போகாம அந்த ரூம்லயே படுத்துட்டு இருக்காரு. எப்பவுமே கெய்னா வழக்கமா ரோமிக்காக காலையிலயும் சாயங்காலத்திலயும் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. ரோமி அவங்கள தினமும் காதலோடையே பார்த்துட்டு இருந்தாரு. கெய்னாவை பார்த்தா அவரோட வயிறு பசியும் நிறைஞ்சிரும், அவரோட மனசும் நிறைஞ்சிரும். இன்னைக்கு ரோமி கெய்னா எப்போ வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவரோட ரூம்லயே படுத்துட்டு இருந்தாரு. வழக்கம் போல கெய்னா வந்துட்டாங்க. அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து அந்த கோவிலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா ரோமி கதவை திறக்கல. கெய்னா ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ரோமி ஜன்னல் வழியா கெய்னாவை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நேரமா கதவை தட்டியும் ரோமி கதவை திறக்காததால ரோமிக்கு என்னாச்சுன்னு நினைச்சு கெய்னா கதவை திறந்து உள்ள வராங்க. கெய்னா கால் எடுத்து வச்ச அடுத்த நொடியே அந்த கோவில்ல பலத்த காத்து வீச ஆரம்பிக்குது. மணி அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு ஒலி எழுப்பிக்கிட்டு இருக்கு. கோவிலோட முதன்மையான வாசல் திறக்குது. அதுக்குள்ள ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிவலிங்கத்தை சுத்தி ஒரு பெரிய பாம்பு தூங்கிட்டு இருக்கு. அந்த கதவு திறக்கப்பட்ட உடனே அந்த பாம்பு எழுந்திருது. கெய்னா தான் கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ கடைசியா நீங்க கோவிலுக்குள்ள வந்துட்டீங்க. எனக்கு இன்னைக்கு செம போர் அடிச்சது. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? 7:30 மணிக்கு தான் முழு கிராமமே தூங்கிடுமே. அதனால நான் உங்க கூட பேசலாம்னு தான் ரொம்ப நேரமா கதவை திறக்கவே இல்லை. தான் ரூமை விட்டு வெளியே வந்த ரோமி கெய்னா கிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கெய்னா சுயநினைவு இல்லாம நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அவசர அவசரமா சொல்றாங்க, நான் சொன்னேன்ல, இந்த சிட்டி ஆளுங்களுக்கு எங்க ஊரு கதை எதுவுமே கண்டிப்பா புரியாது. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. கெய்னா இப்படி அதிர்ச்சியோட ரோமி கிட்ட சொல்றாங்க. கெய்னா ரோமியோட கையை பிடிச்சு கோவிலுக்கு வெளியில கூட்டிட்டு போக தயாரா இருந்தாங்க. ஆனா அந்த கோவிலோட கதவு தன்னால மூடிக்குது. இதெல்லாம் பார்த்து ரோமி ரொம்ப பயந்து போயிடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கதவு எப்படி தன்னால மூடிக்கும்? தயவு செய்து இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இங்க இருந்து ஓடுங்க, அப்புறம் நான் எல்லாம் சொல்றேன். கெய்னா இப்படி சொன்னதை கேட்டு ரோமி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் எதுவுமே புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கெய்னா ரோமியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. 2 பேரும் நேரா பூசாரியோட ரூமுக்கு போறாங்க. அதாவது ரோமி தங்கிட்டு இருந்த அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த முழு கோவிலோட சூழலே மாறிடுது.
ரொம்ப விசித்திரமா எல்லா பக்கமும் ரொம்ப அமைதியா இருந்தது. அப்ப ரோமி ஜன்னலுக்கு வெளியே என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்கறாரு. வெளியே பார்த்த காட்சியால அவரால் தரையில நிக்க கூட முடியல. அந்த கோவிலோட வாசல்ல ஒரு பெரிய பாம்பு தான் தலையை விரிச்சிட்டு நின்னுட்டு இருந்தது. அப்புறம் லட்சக்கணக்கான பாம்புகள் அங்க வந்துட்டு இருந்தது. அந்த கோவிலோட கதவுகள்லயும் சுவர்கள்லயும் இருந்த பாம்புகள் எல்லாமே இப்போ ஒரு நிஜ பாம்பா மாறி வந்துகிட்டு இருந்தது. இப்போ அந்த பெரிய பாம்பு பேச ஆரம்பிச்சது. மறுபடியும் நம்ம கடமையை செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மறுபடியும் பேராசையுள்ள மனிதன் நம்ம கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கான். நம்ம கடவுளோட சக்திகளை அவன் பறிக்கணும்னு சொல்லி யோசித்துக்கிட்டு வந்திருக்கான். அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கணும். அவனை தேடி எல்லாரும் அவனை கொல்லுங்க. அந்த பாம்போட வார்த்தையை கேட்ட மற்ற பாம்புகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் சதுரி ஓடிச்சிங்க. கோவிலோட ஒவ்வொரு மூலையிலையும் போய் கெய்னாவையும் ரோமியும் அந்த பாம்புகள் தேட ஆரம்பிச்சது. இதெல்லாம் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்த ரோமி தான் கண்ணை தானே நம்ப முடியல. உடனே அவரு கெய்னாவோட கையை பிடிச்சு கெய்னாவை சோறு ஓரமா தள்ளி ரொம்ப கோவமா கேட்டாரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்களா யாரு? இதெல்லாம் என்ன? அது யார பத்தி பேசுது? என்னையா? நான் தான் ஒண்ணும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுதுங்க? ரோமி, இது எங்களோட பரம்பரை கோவில். இந்த கோவிலை காப்பாத்துறது எங்களோட முன்னோர்கள் தான். பரம்பரையா இத அவங்க தான் காப்பாத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. எங்க குடும்பத்து ஆளுங்களுக்கு பேராசை வந்துடுச்சு. அப்ப எங்களோட தாத்தா ஒருத்தர் அந்த சிவலிங்கத்தை கடத்தணும்னு யோசிச்சாரு. அப்ப எங்களுக்கு இந்த சாபம் கிடைச்சது. எங்க குடும்பத்துல யாராவது அந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க, அப்ப அவங்க நாசமா போயிடுவாங்கன்னு சொல்லி அதேதான் இன்னைக்கும் நடந்துச்சு. இன்னைக்கு நான் கால் எடுத்து வச்ச உடனே அந்த சிவன் கோவிலோட கதவு தானா திறந்துக்குச்சு. அதுக்கப்புறம் அந்த நாகினி கூட வெளியே வந்திருக்கு. இப்ப கெய்னா சொன்னதெல்லாம் கேட்டு ரோமி அப்படியே உடைஞ்சு போறாரு. இன்னைக்கு நைட் தான் உயிரோடு இருக்க மாட்டோம்னு அவருக்கு தோணிக்கிட்டு இருந்தது. அவர் ரொம்ப விரக்தியோட ஒரு மூலையில உட்கார்ந்து எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அடுத்த நொடியே வீட்டுல இருந்த ஒரு ஓட்ட வழியா நூத்துக்கணக்கான பாம்புகள் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துட்டு இருந்தது. அதுங்க ரோமிய சுத்தி வளைக்குதுங்க. ரோமி ரொம்ப பயந்து போய் மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அங்க இருந்த பாம்பு அவர் கால் வழியா மேலே ஏற ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் மெதுவா எல்லா பாம்புகளும் அவரோட உடல் முழுவதும் சுத்திக்குச்சுங்க. ஆனா ரோமிய ஒரு பாம்பு கூட கிடைக்கல. ஆனா எல்லா பாம்புகளும் ரோமி மேல ஏறி ரோமிய அப்படியே சூழ்ந்துக்குதுங்க. அப்ப ரோமி ரொம்ப பயத்துல கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, என்ன விட்டுருங்க, எனக்கு உங்களோட சிவலிங்கம் வேண்டாம், நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவர் இப்படி ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த ரூம்ல இருந்த கைனா திடீர்னு இல்லைன்னு இப்ப அவருக்கு புரிய வந்தது. அந்த பாம்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரோமி அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்ததுங்க. இப்போ ரோமி அவரா நடக்கல, அவரை சுத்தி பாம்புங்க இழுத்துட்டு வந்துட்டு இருந்ததுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பெரிய பாம்பு முன்னாடி ரோமி நின்னுட்டு இருந்தாரு. இவன் யாரு? இவனை எதுக்காக இங்க கொண்டு வந்திருக்கீங்க? இவன் தலை மேல எந்த சாபமும் எழுதி வைக்கல. அந்த பெரிய பாம்பு அப்படி சொன்ன உடனே ரோமியை சுத்திட்டு இருந்த எல்லா பாம்புகளும் அங்கிருந்து போயிடுதுங்க. ரோமி அந்த பாம்புகள்ல இருந்து விடுவிக்கப்பட்டாரு. தான் இன்னும் உயிரோட தான் இருக்கோம்னு அவரு சந்தோஷப்பட்டாரு. அப்ப அந்த கோவிலுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க பேசினாங்க, போதும் நிறுத்துங்க அக்கா, நிறைய பேரை சாகடிச்சிட்டீங்க, இதுக்கு மேல வேண்டாம். ரோமி அந்த குரலை பின்தொடர்ந்து போனாரு. அந்த கோவிலுக்குள்ள கெய்னா நின்னுட்டு இருக்கிறத அவரு பாக்குறாரு. கோவில்ல கெய்னாவை பார்த்ததும் அந்த பாம்பு ஒரு மனுஷி ரூபத்துக்கு வந்துருது. அவங்க பார்க்க அப்படியே கெய்னா மாதிரியே இருந்தாங்க. இத பார்த்துட்டு இருந்த ரோமிக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. அவர் யார விரும்பினாரோ அதே கெய்னா ரூபத்துல இருந்தது. வேண்டனேனா, நீ சிவலிங்கத்துக்கு ஜலாபிஷேகம் பண்ணனா அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு நான் தூக்கத்துக்குள்ள போயிடுவேன். தயவு செய்து அப்படி பண்ணிடாத, தயவு செய்து என்ன சபிக்காத. ஆனா அவங்க சொன்னதை கெய்னா கேட்கல. கலசத்துல இருந்த தண்ணீரை எடுத்து சிவலிங்கம் மேல கெய்னா ஊத்துறாங்க. அவங்க அந்த தண்ணியை ஊத்துன உடனே அங்க சுத்திட்டு இருந்த எல்லா பாம்புகளும் அப்படியே மெதுவா மறைய தொடங்குதுங்க. கெய்னா ரூபத்துல இருந்த இன்னொருத்தங்க மெதுவா தூசி ஆகிறத ரோமி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவங்க முழுசா தூளாகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, என்னோட சிவலிங்கத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா காலம் முழுவதும் நான் உன்னை கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த மனுஷி தூசியா மாறி காத்துல கலந்துடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
கெய்னா அந்த இரவு முழுவதும் ரோமி கூடயே தங்கி நடந்த எல்லா விஷயத்தையும் ரோமி கிட்ட சொல்றாங்க. ரோமி, என் குடும்பத்தை இந்த சிவலிங்கத்தை காப்பாத்துறதுக்காக தான் தேர்ந்தெடுத்தாங்க, அது உண்மை. ஆனா இந்த சிவலிங்கத்தை கடத்துறதுக்கு ராட்சசங்க கூட சும்மா இல்ல, அவங்க கூட ட்ரை பண்ணாங்க. அப்ப என் குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்தது. ஒவ்வொரு வாட்டியும் என் குடும்பத்துல ட்வின்ஸ் பிறப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள இச்சாதாரி நாகினியா இருப்பாங்க. அவங்க தான் இந்த சிவலிங்கத்தை காப்பாத்தப்படுவாங்க. அப்புறம் 5 தலைமுறைக்கு அப்புறமா என்னோட தாத்தா சிவலிங்கத்தை கடத்தணும்னு நினைச்சாரு. சிவலிங்கத்தை காப்பாத்திட்டு இருந்த அக்காக்கு என் குடும்பத்து ஆளுங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. அப்பதான் அவ இந்த சாபத்தை விதிச்சா. இந்த கோவிலுக்குள்ள யாரு வந்தாலும் நான் சாகடிப்பேன்னு சொன்னா. அப்பத்துல இருந்து இந்த கோவிலுக்குள்ள யாரு வர்றதில்ல. நாகேஷ்னு ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னியே, அவங்க என்னோட அப்பா இல்ல. என்னோட குடும்பமே இந்த ஊரை விட்டு தூரமா போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்னில இருந்து என்னோட குடும்பத்துல ட்வின்ஸ் ஒரு வாட்டி கூட பொறுக்கவே இல்ல. யாருக்குமே இச்சாதாரி நாகினியோட ஆசீர்வாதமும் கிடைக்கல. அதனால அக்கா யாரையும் உயிரோட விட மாட்டா. ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் நாங்க போயிட்டா சிவலிங்கத்தை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லன்னு. அப்படின்னா சிவலிங்கத்து மேல நீர் அபிஷேகம் பண்ணதும் பாம்பளை எப்படி மறைஞ்சு போனது? ஆமா, அதனாலதான் சிவலிங்கத்துக்கு ஜலாபிஷேகம் பண்ணோம். அப்படி பண்ணா அவரு சேஃபா இருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் எங்க அக்கா சாகல. அவ கொஞ்ச நாளைக்கு இந்த பூமி கீழே போயிருக்கா. அதுவும் அவ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான். இதே இந்த சிவலிங்கத்துக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அவ மறுபடியும் எழுந்து வருவா. சரி, கடைசியா ஒரு கேள்வி. உங்க சகோதரி ஒரு இச்சாதாரி நாகினியா? அப்படின்னா நீங்களும் இச்சாதாரி நாகினியா? ரோமி இந்த கேள்வியை கேட்டதும் கெய்னா ஒரு பாம்பா மாறிட்டாங்க. அந்த பாம்பு ரோமியோட உடம்ப சுத்தி அப்படியே ஊர்ந்து போய் அவரை சூழ்ந்துருது. ஆனா ரோமி பயப்படல. தன்னை சுத்திட்டு இருக்கிற அந்த பாம்பை பார்த்து ரோமி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.